நல் மெய்ப்பரின் சத்தம். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வாறாக விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்ற வேண்டும், என் இருளை அகற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். தேவன் அந்த ஜெபங்களை கேட்டு இந்நாள் வரைக்கும் தாவீதினுடைய விளக்கை அணையாதபடி அவர் பாதுகாத்து காப்பாற்றி வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, அதே போல உங்களுடைய குடும்பத்திலும் தேவன் விளக்கை அணையாதபடி, அதாவது தலைமுறைகள் அணைந்து போகாதபடி அதை காப்பாற்றி தலைமுறை தோறும் யெகோவா எனும் நாமத்தை கொண்டாடும்படியான பாக்கியத்தை தந்துள்ளுவாராக. மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா இருளின் ஆதிக்கங்களையும் தேவனாகிய கர்த்தர் அகற்றி வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்து அவருடைய பாதையிலே நீங்களும் உங்களுடைய தலைமுறையும் நடந்து சென்று பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை தந்துருளி வளமாய் வாழ வைப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, கலங்க தேவையில்லை. அணைந்து போன விளக்கை எரிய வைக்கிற வல்லமுள்ள ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடந்து போனாலும் வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர் நம் பட்சமாயிருந்து செயலாற்றி வல்லமுள்ள காரியங்களை நிச்சயமாய் அவர் செய்வார். தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தை பிடித்து கதறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.